ஏர்லி மார்னிங் 3:30க்கு ஒரு பிரம்ம முகூர்த்தம் மேக்கப் இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் அங்கே போனால் கரண்ட் இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு எமர்ஜென்சி லைட் வச்சு ஒரு மேக் ஓவரை முடித்தேன். மேக் ஓவர் முடித்ததுக்கப்புறம் கரண்ட் வந்தது. பிரைட் போஸ் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட் வந்துச்சு. சரி, ஓகே, ஒர்க்கை முடிச்சிட்டோம், ஜாலி அப்படின்னு சொல்லி கிளம்புனா ஒரு ஃபோன் கால், ஒரு ஹேர் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட். இந்த அளவுக்கு ஃப்ரிஸியாக இருக்க ஒரு ஹேரை இப்படி மாற்றிருக்கேன். ஏஸ், ஆமாங்க, ஆன் தி சேம் டே, ஆன் தி வெரி சேம் டே. அது மட்டும் இல்லாமல் சடனாக ஒரு பேபி ஷவர் மேக் ஓவர். அந்த பொண்ணு என்னடான்னு சொன்னால், எனக்கு பரதநாட்டியம் ஸ்டைலில் வேணும், விச் இஸ் பேன் கேக் மேக்கப் எனக்கு வேணும். நான் சத்தியமாக போட்டது இல்லைங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ இது 3 ஒரே நாள், 3 மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த பிரைடோட மேக்கப் மட்டும்தான் இட் இஸ் பீன் ஃபிக்ஸ்ட் ஆல்ரெடி. ஓகேங்களா? இந்த ஹேர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ சடன் புக்கிங். சடனாக நாங்கள் ரிட்டன் வரும்போது வாட்ஸ்அப்பில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி அ ஷாக்கிங் ஒன். நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறையா சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில். அதனால் உங்களை நான் மொக்க போட விரும்பல, நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ நான் இந்த மேக்கப் போயிட்டேன். ஓகேங்களா? மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது சாரீ ப்ளீட்டிங் முடித்தோடனே கரண்ட் போயிடுச்சுங்க. அவங்களோட வீட்டோட பெயிண்டிங் பாருங்களேன், பிங்க் கலர் அடித்து வச்சுருக்காங்க. பிங்க் கலரில் ஜென்ரலாகவே நம்ம ரொம்ப நம்ம டார்க்காக கேமரா ஃபோக்கஸில் இருப்போம். ஒரு எமர்ஜென்சி லைட் வச்சு நான் ஃபுல் மேக்கப் முடித்தேங்க. அண்ட் இது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், எனக்கு அவ்வளோ ஒன்றும் இதில்லை. பட் ஆனால் இந்த சடனாக பேபி ஷவர் புக் ஆகிடுச்சு இல்லையா, பியூட்டிஷியன்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். லைக் பேபி ஷவர் பண்ணுற அந்த பிரைடோட ஸ்கின் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும், ஓப்பன் போர்ஸ்லாம் ரொம்ப இருக்கும். அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைக் டார்க் ஸ்கின் தான், என்ன மாதிரி அவங்களும் நல்லாவே டார்க். அப்போ லைக் நம்ம ஸ்கின்னை ஒரு ஷேட் இம்ப்ரூவ் பண்ணோம். அந்த எமர்ஜென்சி லைட்டில் க்ளோஸாக வச்சு பண்ணும்போது லைட்டாக போட்டாலே ஹெவி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, ரிஸ்கே வேணான்னு சொல்லிட்டு காம்பேக்ட்ஸ் அதெல்லாம் பியூராக மேக்கில் போயிட்டேன். மேக் என்ன பண்ணுன்னா, போடும்போது ஹெவியாக காமிக்கும், ஆனால் நம்மளை காப்பாற்றி விட்ரும். கடைசியில் கவலைப்படாத, நான் ஸ்மஜ் ஆகிட்டேன், நீ ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ எலியோட ஐஷேடோ போட்டுட்ருந்தேன். அண்ட் லிப்ஸ்டிக். இப்போ இந்த டைம்லலாம் நான் அப்படியே நடுங்குறேன். காமிச்சிக்கூடாது, நம்ம பயந்துட்டோன்னு காமிச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே நடிச்சிட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க எமர்ஜென்சி லைட்டில் பண்ணுறோங்கிற மனசாட்சி கூட இல்லாமல் ஒரு 5-6 பேர் அந்த ரூம்குள்ளே வேறு வந்தாங்க. அண்ட் as I said, pancake makeup நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க. நான் ட்ரை பண்ணது கூட கிடையாது pancake makeup. பட் தேங்க்ஃபுல்லி ஐ ஹேட் த ப்ராடக்ட்ஸ் இருந்தது. பட் நான் குழந்தைங்களுக்கு கூட நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் ஏன் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அதை கேட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஹியர் என்ன சொல்லலாம், இப்போது நம்மளுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணுங்க மேக் ஓவர் டைமில். சின்ன ரூம் ப்ளஸ் நிறைய பீப்புள் வேறு உள்ள, அந்த லைட்டோட ஹீட்டு மெல்ட் ஆகுதான்னு பயந்துகிட்டே பண்ணேன். அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் டைம் ஷாம்பு வாஷ் கொடுத்தேன். ஹேர் இட் வாஸ் வெரி ரெசிஸ்டண்ட். ஃப்ரிஸி ஓகே, வெரி ஃப்ரிஸி ஓகே, பட் இது வெரி ரெசிஸ்டண்ட். ஸோ எனக்கு ஹேர் வாஷே டபுள் டைம் தேவைப்பட்டுச்சு. அண்ட் கீழே ஃபுல்லாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வேறு வச்சுருந்தாங்க. ஸோ ப்ளோ ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் நல்லா தெரிஞ்சுது. ஸோ பாருங்கள், நல்லா கேர்லியில் அழகாக இருந்தது. ஆனால் அவங்க முடி எனக்கே மனசு இல்லை மாத்திரக்கு. அண்ட் இவங்க சாரீ கலர் பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ரொம்ப பிடிக்குங்க. ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டு சாரீ நான் எடுக்கணும்னு இந்த ஐஷேடை போடும்போது நினச்சேன். அண்ட் இவங்களுக்கு ஃபைனலி ஐ டன் தி ஃபேஸ் மேக்கப். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஓவர் டூ மாதிரி தெரியும். பட் ஃபினிஷிங் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குள்ளே என்னை திட்டிடாதீங்க, ஓகேவா? அண்ட் ஒன் மோர் டிப், கொஞ்சம் டார்க் ஸ்கின் இருக்கீங்க என்ன மாதிரிலாம் அப்படின்னா, நீங்கள் ஹைலைட்டர்ஸ் யூ ப்ளீஸ் கோ வித் சில்வர், சாரி கோல்டு, ஓகேங்களா? சில்வர் யூஸ் பண்ணிடாதீங்க. ஃபேட் ஒன்று இருக்கவங்களுக்கு கோல்டு நல்லாயிருக்கும். ஐயோ வளர்றேன்.
டார்க் ஸ்கின்னா கோல்டு ஓகேங்களா, ஃபேர்னா வந்து சில்வர். அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஹேர் வந்து நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தது, அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக கெஞ்சி கூத்தாடி பண்ணேன். அண்ட் இவங்க வந்து ஃபால்ஸ் லேஷஸ்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய ரூல்ஸ் போட்டாங்க, எனக்கு சிரிக்கவே மாட்டேன்னு வேறு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு இவங்கள நல்லா தெரியும். அண்ட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர்ஹெட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் ரொம்பவே பெருசாக இருக்கும். அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து ரொம்ப சிரமப்பட்டேன் நான் அன்றைக்கி. உண்மையாக ஸோ சேட் ஆஃப் மீ. அதாவது தூக்கி பின் பண்ணிட்டா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். லைக் இப்போது பேபி ஷவர் வேறு பார்ட்டிஷன் எடுத்தே ஆகணும், அந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். அண்ட் கூல் ட்ரை கொடுத்தேன் இவங்க ஹேருக்கு. சொன்னேன் இல்லையா அவங்க அம்மாட்ட கெஞ்சினேன்னு சொல்லிட்டு. அவங்க மம்மி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மம்மிங்க, பக்கத்தில் உட்காந்துட்டு ஹாஃப் இன்ச்சில் இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், மெதுவாக என்ன பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் சிலர் கேட்டிருக்கீங்க, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க கிளைண்ட்டை, கொஞ்சம் ரஃப் ஹேண்ட்லிங். அப்போல்லாம் இல்லைங்க, அது சும்மா சினிமேட்டிக்காக நான் வந்து கேமரா ஃபோக்கஸ்க்கு வந்து பண்ணிகிட்ருக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து பீச் கலரில் மைல்டு ப்ளஷர் கொடுத்தேன். அந்த பிக்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் நாட் அ பிங்க், இட் இஸ் நாட் அன் ஆரஞ்ச். அண்ட் இவங்களுக்கு வந்து லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் வந்து கொடுத்தேன். சொல்லப்போனால் எனக்கு வந்து ஒரு ஃபீலே இல்லை, ஐயோ நம்ம பேன் கேக் பண்ணுறோமே, இவங்க வந்து லோக்கல் வேறு, இவங்க என்ன இப்படி மேக்கப் போட்டிருக்காங்கன்னு என்ன எதாவது கேட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ பார்க்காதீங்க, இப்போ வந்து ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். ஃபினிஷிங்கில் பாருங்கள், இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட்ங்க. நீங்கள் வந்து காம்பேக்ட் முடிச்சு ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் இருக்கும், ஓகேவா. அண்ட் இவங்களுக்கு வந்து ஹேர் வந்து செக்மெண்ட்ஸ் எடுத்தேன். லைட்டாக கை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அவங்க மம்மி வந்து நான் மாஸ்க் போட்டிருப்பேன், நான் ஃபோக்கஸில் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. 99% அவங்க ஃபோக்கஸில் இல்லாத மாதிரியே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, உடனே ஜூம் இன் பண்ணிட்டோம்ல, வெரி ஸ்ட்ரிக்ட் மம்மி. அண்ட் ரிபாண்டிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் 1.5 packets இவங்களுக்கு கன்சியூம் ஆச்சுங்க. 1.5 packets ஆச்சு. வெரி வெரி ரெசிஸ்டன்ட் ஹேர். பட் ஆனால் கிளைண்ட் வந்து சச் ஸ்வீட் ஹார்ட், ஒரு லவ்லி கிளைண்ட்டாக, நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் நான் வந்து உட்கார்றேன். டைமிங்ஸை பற்றி சொல்ல பார்த்தீங்களா, மறந்துட்டேன். மார்னிங் 3:30 அங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது கிளம்போது 5 ஆகிடுச்சா, 3:30 ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, 5 o'clock முடிஞ்சுது. அப்புறம் பார்லர் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாங்கும் போது தான் இந்த அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 o'clock. அதுக்கு முன்னாடி வந்தவங்க தான் நம்மளுடைய பேன்கப் மேக்கப் தான் வேணும் அப்படின்னு கேட்ட பேபி ஷவர் பண்ண வந்த டார்லிங். அழகாக இருக்குல்ல லிப்ஸ் எங்களுக்கு. எனக்கு இவங்க ஃபேஸில் இவங்க லிப்ஸ் ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதே அவங்க கேட்ட அந்த லைக் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்லே வந்து நான் வந்து நல்லா ப்ராடான பிந்தி வச்சேன். அண்ட் அவங்களுக்கு ரீபாண்டிங் முடிஞ்சிடுச்சு. ஒரு 8 டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், 8 டெஸ்ட், அது 8 strands எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் வாட்டர் வாஷ் கொடுத்துட்டேன், ப்ளெயின் வாட்டர் வாஷ். அண்ட் இவங்களுக்கு வந்து இப்போ தான் காம்பேக்டே கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து லூஸ் பவுடர் செட்டிங் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அது வந்து ஜஸ்ட் டு சீல் தி பேஸ், ஓகேங்களா. நான் வந்து கடைசியில் தான் வந்து காம்பேக்ட் கொடுப்பேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஹைலைட்டர்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே காம்பேக்ட் கொடுப்பேன். ஹைலைட்டர் போட்ட மாதிரியும் தெரியாது, போடாத மாதிரியும் தெரியாது. அண்ட் இட் இஸ் அ ஹெச்டி பேலட் பேக்கோடது, சூப்பராக இருக்கும். பியூட்டிஷியன்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா இந்த பேலட் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். பேக்கோட ஹெச்டி, ஐயோ மறந்து போச்சு, காம்பேக்ட் பேலட். ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலர் பிந்திலாம் வச்சு அவங்கள அழகு பார்த்துட்டு இங்கே வந்து நான் நியூட்ரலைசர் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அயனிங் கொடுத்துட்டு நியூட்ரலைசர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து செட் ஆயிடுச்சு அவங்களோட ஹேரு. அண்ட் ஃப்ளாஸ் அவங்களுக்கு வந்து முகூர்த்தம் கூறப்பட்ட சாரீ வந்து இட் வாஸ் எல்லோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க் கலர் சாரீ சேஞ்ச் இருந்தது. அதுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டேன். பிகாஸ் அவங்க அது இன்னொரு ஊரில் அவங்க போகிறாங்க.
ஸோ வந்து அங்கே வந்து இட் வாஸ் நாட் பாசிபிள் டு கோ, அது ரொம்பவே லாங். அதனால் வந்து அவங்க ப்ளீட் மட்டும் எடுத்து கொடுத்துக்க கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டு ஃப்ளார்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது லைக் அந்த பிங்க் அண்ட் எல்லோ யூனோ ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ இருட்டுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க மக்களே. இந்த ரூம்குள்ளே இட் வாஸ் அரௌண்ட் 10x8. இந்த ரூம்குள்ளே யூ ஓன்ட் பிலீவ் மீ 8 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, 8 பேர் என்னை சுற்றி நின்றுருக்காங்க. பட் ஃபைனலி பாருங்கள், மேக்கப் முடிச்சோன்னே கரண்ட் வந்தது. எனிவே பரவாயில்ல, ஃபோட்டோஸ்க்காவது வி ஹேட் லைட் யூனோ. ஸோ அந்த ஒரு சந்தோஷம். ஸோ திஸ் இஸ் த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக். ஹோப் யூ லைக் இட். அண்ட் இங்கேயும் ஒர்க் முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து இட் வாஸ் டைம் வாஸ் அரவுண்ட் கெஸ் இட் இஸ் 8:30 சம்திங். ஆமாம், இவங்க வந்து 10 o'clock ஃபங்க்ஷன், பேபி ஷவர். அவங்க வந்து 7 months கன்சீவாக இருக்காங்க. அண்ட் பாருங்கள் அழகாக இருக்காங்களே. இதுக்கு தான் சொன்னேன் லாஸ்ட்டாக பாருங்கள் ஓடுங்க. யாராவது அதுக்கு முன்னாடி கமெண்ட் போட்டு வச்சுருந்தீங்க, எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்களே போய் டெலிட் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகேவா? அண்ட் நியூட்ரலைசர் வந்து செட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து மறுபடியும் ஒரு தடவை பார்த்தேன். இட் வாஸ் ஓகே, இட் வாஸ் குட். அண்ட் இவங்களுக்கு இப்போ அடுத்து வந்து ஹேர் வாஷ் கொடுக்கணும். ஹேர் வாஷ் கொடுத்துட்டு நியூட்ரலைசர் எப்படி செட் ஆகிருக்குன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், லைட்டாக ரீஅப்ளிகேஷன் பண்ணேன். கொஞ்சம் ஃப்ரிஸியாக இருந்தது அவங்க ஹேரை. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து செட்டிங் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிட் ரீஅப்ளிகேஷன் அகெயின். அண்ட் த ஹேர் வாஷ் பயங்கர டென்ஸுங்க. அவங்க ஹேர் செம்ம டென்ஸாக இருந்தது, பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மோஸ்ட் சேலஞ்சிங் 3 things அட் அ டே. ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஸ்கின்க்கு, போர்ஸ் நிறையா இருந்த ஸ்கின்னில் வந்து பேன் கேக் மேக்கப். அதாவது மேக்னா தட்டி தூக்கிடலாம், செம்ம ஈஸியான பேன் கேக் கேட்டாங்க. பட் சக்ஸஸ்ஃபுல்லி ஐ டிட். எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்ருந்தேன். தூக்கி ஒரு நாச் போட்டுருணும் போல் இருந்தது. கழுத்தெல்லாம் அப்படி ஒரு வலிங்க, செம்ம வலி. ஆல் தி சர்வீசஸ் ஆர் ரியலி டஃப். லைட் இல்லாத இடத்துல ஒரு முகூர்த்தம் மேக்கப், வெரி ஃப்ரிஸி ஹேருக்கு ஸ்ட்ரைட்னிங் அண்ட் மெச்சோர்ட் ஸ்கின்னில் வந்து பேன்கேக் மேக்கப், ஆல் இன் அ சிங்கிள் டே. ஸோ 3 ப்ரொஜெக்ட்ஸோட ஃபினிஷிங்கை பாருங்கள். அட்லாஸ்ட் வாட் வி நீட், ப்ரைட் வந்து இந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தால் அதுவே போதும். கிளைண்ட் வந்து ஹேர் எப்படி இப்படி தொட்டு தொட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு அவங்களே செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அங்கே அதுதான் சந்தோஷம். யா, தேங்க்யூ ஸோ மச். பல்ல காமிச்சு கூட சிரிக்கலாம், அழகாக இருக்கும். சைடில் பாருங்கள், இப்படி டர்ன் பண்ணுங்கள், இப்படி டர்ன் பண்ணுங்கள், ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்கள், ஸ்மைல்.